நம்ம எப்போவாச்சும் யாராவது ஆர்மியில் வேலை செய்கிறவங்கள மீட் பண்ணோம்னா அவங்க மேலே ஒரு தனி ரெஸ்பெக்ட் வரும். அது ஏன்னா நமக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு தூணாக இருந்து வேலை செய்கிறதே அவங்க தான். ஆனால் இதே சினாரியோ அவங்க குடும்பத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு சாபமாக தான் தெரியும். எங்கள் நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூவும் சேம் ஸ்டோரி தான். ஒரு ஆர்மி மேனோட குடும்பம் ஒரு டைம் வார் இல்லை ஏதாச்சும் ஒரு அட்டாக்ன்ற நியூஸ் வந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ பயப்படுவாங்கன்னு இந்த ஷார்ட் ஃபிலிமில் தெளிவாக காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே சொல்ல முடியாத ஒரு டிப்ரெஷனுக்கான பெயின் தான் இது. அதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருப்பாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்குறப்போ அந்த போர்க்களம் என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட்ல இருக்கும்னு இவங்களோட ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்குள்ள ரொம்ப அழகாகவே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே அக்யூரேட்டாகவும் இருந்தது. இதுதான் கிளைமேக்ஸ்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். ஆனால் லாஸ்ட்ல அந்த ட்விஸ்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டைரக்ஷன் அண்ட் சினிமோட்டோகிராஃபி இந்த மாதிரியான ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கணும். அதை இவங்க ரொம்பவே தெளிவாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமோட பேரு மிஸ்ஸஸ் மிலிட்ரி. யூடியூப்லேயே அவைலபிளா இருக்கு. லிங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல்ல மிஸ் மிலிட்ரிங்கிற ஸ்டோரி ஹைலைட்ல இந்த லிங்க் அவைலபிளா இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க.